இதுதான் வந்து bottom seat. இது வந்து Macintosh. இது throw seat. இது top seat. இது pillow cover. Pillow. இன்னொரு pillow cover. இன்னொரு pillow. அது நாங்க விரிக்க வேண்டியது bottom seat. bottom seat-ல ஒரு மைய பகுதியை எடுத்து கட்டில்ல நடு சென்டர்ல வைக்கணும். நீங்க டக் பண்ணேக்க உங்களோட கையை வந்து இப்படி வச்சு டக் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து சாஃப்டான ஒரு பகுதி, அதால நீங்க இப்படி வச்சு டக் பண்ணக்கூடாது. கட்டில் வந்து இரும்பு கட்டிலண்டேக்க உங்களோட கையில சிக்கலாம், புண் வரலாம், அப்படி வந்து அதால டக் பண்றேக்க இப்படி டக் பண்ணோடும். தலைமாடு டக் பண்ணேக்க இப்படி நேராக பிடிச்சிட்டு நீங்க மூளை மடிக்கணும். வராது மூளை இப்படி ஒரு மூளையை பிடிச்சிட்டு நீங்க கீழே இருக்கிறத இப்படி டக் பண்ணணும். நாங்க ரெண்டாவது விரிக்க போற சீட் வந்து Macintosh. இது வந்து நாங்க இங்கால டக் பண்றதுக்கு அளவா கொஞ்சத்தை கீழே விட்டுட்டு இப்போ ஒரு பேஷண்ட்டுன்ற இடுப்பு பகுதிக்கு அளவா விடணும். இடுப்பு பகுதிக்கு அளவா விட்டுட்டு இங்கே டக் பண்றதுக்கு விட்டுட்டு நீங்க கட்டிலுக்கு அங்கால எல்லாமே இப்படி உருட்டி விட்டா அது போகும். இதை கீழே நீங்க கை இப்படி வச்சு டக் பண்ணாம இப்படி வச்சு டக் பண்ணி விடுவோம். மூன்றாவதா நாங்க விரிக்க போற சீட் வந்து த்ரோ சீட். இந்த த்ரோ சீட்ன மைய பகுதியை எடுத்து கட்டில்ல மைய பகுதியில போட்டு இந்த த்ரோ சீட்டை டக் பண்ண போறோம். அடுத்து நாங்க இப்ப இந்த பக்கம் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி அந்த அங்காள பக்கம் இன்னும் நாங்க டக் பண்ணல, அதால இனி அங்காள பக்கம் டக் பண்ண போறோம். முதலாவது தலை பகுதியை டக் பண்ணிட்டு அங்கால எப்படி டக் பண்ணணுமோ அதே மாதிரி இங்கால அப்படி இதை இழுத்தமண்டா மேல ஒரு சுருக்கும் இல்லாம நல்ல டைட்டா வரும். இதுக்கு மூளையை பிடிச்சு அடுத்து நாங்க விரிக்க போற சீட் வந்து டாப் சீட். டாப் சீட் வந்து தலைமாட்டுக்கு நாங்க டக் பண்றது இல்லை, அதால கால் பகுதி தான் டாப் சீட் டக் பண்றது. உங்களுக்கு டக் பண்ண தேவையான அளவை நீங்க அளவிட்டுட்டு உங்களுக்கு அந்த முதல் சீட் எப்படி டக் பண்ணினமோ பாட்டம் சீட் எப்படி டக் பண்ணினமோ அதே மாதிரி டாப் சீட்ல கால்மாட் பகுதியை டக் பண்ணணும். இழுத்து நாங்கள் இப்போ டைட் பண்ணிட்டு இந்த மூளை பகுதியை பிடிச்சி செருவிட்டு
செருவிட்டு இதை நாங்கள் இப்படி நீட்டாக எடுத்து விட்டோம்னா சரி இது கீழே செருவுறது. அடுத்த இந்த நாங்கள் போட்ட மேலே டாப் சீட்டை வந்து உள்ளுக்கு வச்ச க்ரோ சீட் அந்த சீட்டுக்கு சரியா அதை கொஞ்சம் மேலே நோயாளிக்கு இப்போ நாங்கள் இது அண்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு சொட்டு மேலே தள்ளி நீங்கள் விரிச்சிங்கன்னா சரி. நோயாளிக்கு அண்டாத வகையில் நாங்கள் இப்படி விரிச்சா சரி. இதை வந்து ஒரு முறை இப்படி ஒரு முறையில் விரிக்கலாம். மற்றது நாங்கள் அழகுக்காக இப்படி ஒரு முறையிலையும் விரித்து விடலாம். நீங்கள் அழகுக்காக இதை நாங்கள் ப்ளீட்ஸ் பிடிச்ச மாதிரியும் செஞ்சிடலாம். ஒரு ரூமில் ஒரு நோயாளின்ற போட் கட்டில் வந்து அழகாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் இப்படி ப்ளீட் பிடிச்சி வைக்கலாம்.